இந்த வீடியோவில் டைப்ஸ்கிரிப்டில் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இன்டர்ஃபேஸ் பற்றி டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் டிக்ளரேஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இன்டர்ஃபேஸோட யூசஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் டிக்ளரேஷன். இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். பாடி ஆஃப் த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டிக்ளரேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது, டிக்ளரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டி வேல்யூ டைப் வந்து நம்பர்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி நேம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ டைப் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கெட் சேலரி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பேராமீட்டரில் அதோட டைப் வந்து நம்பர்னு கொடுக்குறேன். ரிட்டர்ன் டைப் வந்து நம்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏரோ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து கெட் மேனேஜர் நேம் ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் டைப் நம்பர், ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங். ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணோன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர் ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலர் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா டைப் செக்கிங்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் தி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் கிளாஸுக்கும். ஸோ இந்த கிளாஸ் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி என்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்குது. அந்த பாடி ஆஃப் த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டிக்ளரேஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸில் டிக்ளரேஷன் ஆஃப் த மெத்தட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு இந்த டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலர் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணாது. இந்த டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலர் வந்து இன்டர்ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா ஜஸ்ட்டு டைப் செக்கிங்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் ஆஸ் டைப் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர் ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணுது என்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். டைப் வந்து எம்ப்ளாயி இன்டர்ஃபேஸ். ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நேம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ டைப் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ ABC. ஓகே, நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி கோட் நம்பர் டைப். ஸோ 101. நெக்ஸ்ட் கெட் சேலரி மெத்தட். பேராமீட்டரில் நம்னு கொடுக்கலாம், இல்லை என்னு கூட கொடுக்கலாம். கோலன் டைப் வந்து நான் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து வரும். ஏன்னா நான் இந்த இடத்துல டைப் வந்து நான் நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்பர் நெக்ஸ்ட்டு கமா B. இப்போவும் நமக்கு எரர் வந்து வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ற பேராமீட்டர் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு பேராமீட்டர். ஓகே, ஸோ நான் இதுவும் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் டைப் வந்து நம்பர். ஸோ உள்ளே வந்து ரிட்டர்ன் எண் மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு எரர் வந்து காட்டுது, ஏன்னா கெட் மேனேஜர் நேம் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இந்த இடத்துல கெட் மேனேஜர் நேம் ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் டைப் நம்பர், ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங். ஸோ ரிட்டர்ன் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு எரரும் வரல. இதே வந்து நான் இந்த இடத்துல
ஸோ ஆர்டர் வந்து நோ ப்ராப்ளம், ஆர்டர் நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்ப்ளாயி கோட் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து வரும், டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஸோ என்னோடய இன்டர்ஃபேஸில் எம்ப்ளாயி கோட் ப்ராப்பர்ட்டியோட டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்பர். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல 101 கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ரிட்டன் டைப் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். ஸோ டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஸோ என்னோடய இன்டர்ஃபேஸில் ரிட்டன் டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்னு கொடுத்துருக்கேன். பட் இங்கே ரிட்டன் ஆகுது வந்து ஸ்ட்ரிங். ஸோ எரர் வந்து வரும், ரிட்டன் நம்பர் என், பேராமீட்டர் என். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல 121 ஒரு நம்பர் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். டைப் நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய இன்டர்ஃபேஸில் ரிட்டன் டைப் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டன் ஆகணும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங். இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிட்டன் டைப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி பேராமீட்டரில் டைப்பை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பேராமீட்டரில் என்னோட டைப் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பர். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் என்னோட டைப் வந்து நம்பர். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டன் டைப் வந்து ஸ்ட்ரிங். கெட் சேலரியோட ஃபங்க்ஷன் ரிட்டன் டைப் வந்து நம்பர். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். எரர், ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஓகே, ஸோ என். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஷேப்பு ஆர் ஒரு ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஆப்ஜெக்டில் வந்து அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டும், ஏன்னா என்னோடய இன்டர்ஃபேஸில் அட்ரஸ் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து நான் ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் டைப் ஐ எம்ப்ளாயி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோடய இன்டர்ஃபேஸில் கெட் சேலரி என்ற ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரில் நம்மன்னு கொடுத்துருக்கேன். பட் என்னோடய ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரில் என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நோ ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் இன்ட், ஸோ அப்படியும் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்ம இன்ஸ்டோ தான். ஓகே, ஸோ என் இதில் என்னென்னா நான் அடிஷ்னலாக ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணால் தான் ப்ராப்ளம், எரர் அடிக்கும். அதே மாதிரி டைப் நான் சேஞ்ச் பண்ணால் எரர் வரும். ஏன்னா என்னோடய இன்டர்ஃபேஸில் நம் என்ற பேராமீட்டருக்கு கெட் சேலரியில் நம் என்ற பேராமீட்டருக்கு நான் நம்பர் டைப்னு டிஃபைன் பண்ணிட்டேன். அதை வந்து என்னால் இந்த இடத்துல ஓவர் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி ரிட்டன் டைப் வந்து நம்பர்னு இருக்குது, நான் ஸ்ட்ரிங்னு கொடுத்தா எரர் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்ஃபேஸில் கெட் சேலரி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம் என்ற பேராமீட்டர் வந்து கொடுத்துருக்கேன். நம் என்னோடய ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரில் என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நோ ப்ராப்ளம், நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் இன்ட் அப்படின்னு கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே, ஸோ என்னன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்னா என்னோடய டிக்ளரேஷனில் நம்மன்ற பேராமீட்டருக்கு நம்பர் டைப் அப்படின்ட்டு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்னோடய டைப்பை வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன், எனக்கு எரர் வந்து காட்டும். ஓகே, ஸோ என் பேராமீட்டரோட டைப் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பர், அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடிஷ்னலாக இன்னொரு பேராமீட்டர் வந்து கொடுக்குறேன், எரர் வந்து வரும்.
ஓகே, ஸோ என்னோட டிக்ளரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னால் ஒன்று மட்டும் தான் இங்கே ப்ரொவைட் பண்ண முடியும்.